அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பதிவு நேற்று 5ஆம் நாள் தைப்பூச விரதத்தன்னைக்கு நான் எடுத்த வீடியோ தான். இன்னைக்கு தைப்பூசம். நான் மாலை 6 மணிக்கு தான் நான் விளக்கேற்றி வழிபாடு செய்ய போகிறேன். அதே மாதிரி தினை மாவில் பார்த்தீங்கன்னா விளக்கு போடலான் இருக்கேன். ஏன்னா தேனும் தினை மாவும் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, அந்த முருகனுக்கே பிடித்த வள்ளிக்கும் ரொம்ப பிடித்தமானது. அதனால் அதில் மாவிளக்கு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் முருகனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சு முருகனை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா பசும்பால் வாங்கி கோவிலில் கொடுங்க. அபிஷேகத்துக்கு பாலாபிஷேகமும் அந்த பஞ்சாமிர்த அபிஷேகமும் ரொம்ப ரொம்ப முருகனுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது நமக்கு அடுத்த தைப்பூசத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கும். அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சில சகோதரிகள் கமெண்ட்ல சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது. பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்கறனால என்னால் என்னை பார்த்து அவங்க பூஜை பண்ணாங்க, ஆனால் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னால் இப்போ பூஜை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் வீட்டை சுற்றி எல்லாருமே நல்லா பூஜை பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. எங்கள் வீட்டை சுற்றியே ஒரு 10 வீடு தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கதவு நிறைய வீட்டில் மூடி தான் இருக்கும். எங்கள் வீடையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதில் அதிகமாக மணி சத்தம் கேட்குறது எங்கள் வீட்டில் மட்டும்தான். அதுக்காக நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து கண்ணு வச்சிருவாங்களோ, அதனால் நம்மளால் பூஜை பண்ண முடியலையோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த எப்போவுமே நினப்பில் வச்சுக்கோங்க, நம்மளுடைய வீட்டை பார்க்கறது அப்படிங்கிறது அவங்களுடைய வேலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். அதனால் அவங்க பார்க்கறதுனால நம்மளால் பண்ண முடியலங்கிறத விட நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம மனசே பார்த்திங்கன்னா நமக்கு சில சமயம் எதிரியாக இருக்கும். நம்ம சொல்கிறத நம்ம மனசே கேட்காது. காலையில் 4 மணிக்கு எந்திரினா நம்ம மனசு சொல்லுது, அறிவும் சொல்லுது, ஆனால் நம்ம உடம்பு கேட்குதா, கேட்க மாட்டேங்குது. அதை நம்ம சரி பண்ணணும். நம்ம சொல்கிறத நம்ம கேட்கணும். முதல்ல நம்மளை நமக்கு பிடிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டோம். இது நான் அனுபவபூர்வமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு வாழ்கிறத விட நம்ம நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம், அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம். இன்னைக்கு முருகருக்கு இதை அபிஷேகம் பண்ணிட்டோம், இத்தனை அபிஷேகம் பண்ணோம், நாளைக்கு தைப்பூசத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி 5 தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 தீபம் ஏற்றுவோம். ஆனால் இந்த மாதிரி ஏற்றுவோம், இந்த மாதிரி அழகாக ஒரு அமைப்பு வரும்னு நானே எதிர்பார்க்கல. அலங்காரம் பண்ணுற வரைக்கும் இந்த பூ வைக்கிறதுலேருந்து என் மனசு இப்படி வை விளக்க, இந்த திசையில் வையின்னு சொல்கிறது எல்லாமே முருகன் சொல்கிறதான் நான் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்குள்ள கடவுள் வந்திருக்காரு அப்படின்னா, கடவுள் இருக்காரு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு ஸ்டேஜில் நீங்களே கூட கடவுளாயிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கடவுள் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் மற்றவங்க செய்யலை, அதனால் நம்ம செய்கிறோமே, நம்மளை பார்த்து எதுவும் நினச்சிருவாங்களோ, கண்ணு பட்டனா என்ன ஆகுறது, நம்ம வீட்டுக்கு எதுவும் பிரச்சனை வருமோ, நம்ம சொல்லி அவங்க செஞ்சாங்க ஆனால் அவங்களாம் இப்போ நல்லா இருக்காங்க, நம்ம நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை உருவாக்கிக்காதீங்க. அது முருகனுக்கு இல்லை, எந்த இறைவனுக்குமே பிடிக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பொறாமைக்கும் ஆசைக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம். அவங்கள மாதிரி நம்மளும் செய்யணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அவங்க மட்டும் இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த முயற்சியும் செய்யாமல் அவங்க செய்கிறத பார்த்து நம்ம பொறாமப்படுறது தான் பார்த்திங்கன்னா ஆசைக்கும் பொறாமைக்குமான ஒரு நூலளவு வித்தியாசம்தான். ரொம்ப பார்த்திங்கன்னா அது மைல்டாக இருக்கும். அந்த நூல் கொஞ்சம் பார்டரை தாண்டினா கூட நமக்குள்ளே அந்த பொறாமை எட்டி பார்த்துரும். அதே மாதிரி நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளே மெருகேற்றிக்கணுமே தவிர மற்றவங்க மெருகேறதை பார்த்து நம்ம வாயை பொழந்து பார்க்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். எனக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நான் யாரை பார்த்தோம் இது வரைக்கும் இவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு, நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு யோசிச்சதே கிடையாது. எனக்கு என்ன தகுதி இல்லை, ஏன் எனக்கு கிடைக்கல, எனக்கும் இது கிடைக்கும், இப்போ இல்லைனாலும் எப்போவாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சின்ன வயசுலேருந்தே நான் யோசிச்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான். அதுக்கு உதாரணம் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீடு அமைஞ்சதுங்கும் போது நான் அப்போ தான் யோசித்தேன். வீடு கட்டும்போது தான் நான் யோசித்தேன், இந்த நினப்பு வந்துச்சு. 9th படிக்கும்போது எங்கள் அப்பா நாங்கள் இருந்த சொந்த வீடு ஓட்டு வீடு தான், அதை பார்த்தீங்கன்னா விற்றுட்டாங்க. அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணேன், சாப்பிடாம இருந்து நல்லா அழுதுகிட்டு அப்படிலாம் ஆக்டிங்லாம் பண்ணோம், எப்படியாவது வீட்டை விற்கக்கூடாதுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய அழுகை அப்போ எடுபடலை. எங்கள் வீட்டில் அம்மா சொல்கிறதும் எடுபடலை. வீட்டை விற்றுட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2-3 வருஷத்தில்
ஒரு வருஷத்துலேயே வந்து நான் 9th படிக்கும்போது வந்தோம். வாடகை வீட்டுக்கு, சொந்த வீட்டை விற்றுட்டு. 10th படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. எல்லாமே வந்து தலைகீழாக மாறிடுச்சு. ஆனால் அந்த 9th படிக்கும்போது வீட்டை விற்றப்ப நான் என் வீட்டுக்குலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு ஒரு சட்டியில் வச்சு, அப்போ எனக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே பெருசாக தெரியாது. ஆனால் எனக்குள்ள அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது வந்து அப்போவே எனக்குள்ளே இருந்திருக்குன்னு இப்போ நான் வந்து கல்யாணம் ஆகி சொந்த வீடு கட்டும் போது தான் யோசிக்கிறேன். அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து இதே ஊரில் எங்கள் அப்பா எப்படி விற்றாரோ, அப்போ எங்கள் அப்பாவும் தான் இருந்தார், இதே ஊரில் நாங்கள் நல்லபடியாக வந்து வீடு கட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து மனசார நினச்சி அந்த மண்ணை வந்து வாடகை வீட்டுக்கும் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2-3 வீடு மாற்றோம். அது என் கூட தான் இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக வீடு மாறும்போது நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. அதில் அந்த மண்ணும் போயிடுச்சு. ஆனாலும் என் மனசில் இருந்த அந்த எண்ணங்கள் வந்து போகவே இல்லை. நம்ம எண்ணம் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப வந்து ஒரு சின்ன வீட்டிலலாம் இருந்தோம். அப்பா இறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப தலைகீழாக மாறிடுச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட எனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம வந்து என்ன பாவம் பண்ணோம், ஏன் வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கல. இது ஏதோ ஒரு சோதனை, ஆனால் அப்பா நம்ம கூட இருப்பார், நம்மளை எப்படியும் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்து எங்கள் அப்பாவை, முன்னோர்களை நான் வந்து மனசார வந்து நினச்சிக்கிட்டேன். எப்போவுமே வந்து எங்கள் அப்பாவை இது வரைக்குமே நான் வந்து இப்படி பாதையில விட்டுட்டு போயிட்டாரு, சொந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னதே இல்லை, வசைப்பாடினதே கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து திடீர்னு தான் இறந்து போனாங்க. அவர் இருந்திருந்தால் எங்களை எப்படி வச்சிருந்திருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இல்லாத போது விதி செய்த சதி, அதனால வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக வந்து இறந்தவங்களை நம்ம திட்டியும் இருக்க முடியாது, இருக்கிற அம்மாவை வந்து நம்ம காயப்படுத்தவும் முடியாது. அதனால வந்து நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சோம். நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. அந்த வாழ்க்கை துணையோட எங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாக ஆரம்பிச்சு, எந்த இடத்துல நாங்கள் விட்டோமோ அந்த இடத்துல இருந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு நல்ல ஒரு ஹீரோ லெவலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த முன்னோர்களுடைய ஆசையும், அந்த குலதெய்வத்தோட ஆசையும், நாங்கள் வழிபடுற அந்த இறைவனுடைய சக்தியும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மற்றவங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இவங்களாம் நல்லா இருக்காங்க, நம்ம ஏன் நல்லா இல்லை அப்படிங்கிறத விட நம்ம இன்னும் எப்படி நல்லா இருக்கலாம்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆறுமுகம் நினச்சிட்டோம், இனிமேல் வந்து நமக்கு ஏறுமுகம் தான். எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த முருகன் வந்து கைவிட மாட்டார். ஏன் முருகனுக்கு வந்து இவ்வளோ சக்தி, இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க, ஏன் முருக பக்தர்கள் இவ்வளோ எண்ணிக்கையாக இருக்காங்க அப்படின்னா, தலைவிதியை வந்து எழுதுறவர் வந்து பிரம்மன். அந்த பிரம்மனுக்கே வந்து விதியை மாத்தினவர் நம்மளுடைய முருகப்பெருமான், சிறையில் அடைத்தவர். அப்படிப்பட்ட பிரம்மன் எழுதிய விதியை மாற்றக்கூடிய வலிமை அந்த முருகப்பெருமானுக்கு இருக்கு. இன்னைக்கு காலையில நான் எந்திரிக்க கூடாதுன்னு விதி இருந்தா அந்த முருகனுடைய அந்த விபூதியினாலையும், சிவபெருமானன் அந்த விபூதியின் நெற்றியில் இருக்கிறதுனால என்னுடைய உடல் மனம் எல்லாமே வந்து முருகனையும் சிவனையும் குலதெய்வத்தையும் நினைக்கிறனால ஒருவேளை அந்த விதியை அவங்க மாற்றி கூட எழுதி என்னை எழுந்திருக்க வைக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனோட சக்தி. அந்த ஒரு நொடின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை நம்ம கவனிக்கணும். அடுத்தவங்களை கவனித்தோம் அப்படின்னா அந்த ஒரு நொடியை நம்ம கவனிக்காமல் போயிடுவோம். அதனால் உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், உங்கள் பூஜை அறை, உங்கள் வேலை, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நம்மளை பார்க்குறாங்களான்னு சொல்லி நம்ம அவங்கள எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க, நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். அதனால் வந்து திருஷ்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது. வாரத்தில் 3 நாள் வந்து கண்டிப்பாக வந்து சாம்பிராணி போடுங்க. வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக போடுவீங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான தினங்கள் வருது அந்த வாரத்தில் அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க. அமாவாசை, பௌர்ணமி, அதே மாதிரி சில நல்ல ஒரு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை பஞ்சமி, இந்த மாதிரி நாட்களில் நல்ல வெண்கடுகு, குங்கிலியம் போட்டு நல்ல சாம்பிராணி காட்டுங்க. நல்லபடியாக வந்து வழிபாடு செய்யுங்க. யார் கூடயும் வந்து நம்ம வீண் பேச்சே பேச வேணாம். அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது கூட வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு எதிரான செயல் தான். இறைவனை நம்புறவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒருத்தங்க இல்லாதப்ப அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு உள்ளத்தை இறைவன் வந்து ஏற்றுக்க மாட்டார். இது வந்து என்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது. அதாவது அடுத்தவங்க முன்னாடி வந்து நேரடியாக பேசுவேனே தவிர அவங்க இல்லாதப்ப நான் பேசினதே கிடையாது. அதை தான் வந்து நிறைய பேர் திமிருன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க குத்துறது நமக்கு வலிக்குதுங்கும் போது அதை யார் குத்துனாங்களோ அவங்க கிட்ட நேரடியாக சொல்கிறது தான் நம்மளுடைய வலிமையே. அதை விட்டுட்டு பின்னாடி இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க அதை விட 2 மடங்காக போய் சொல்லுவாங்க. இன்னமும் வந்து பிரச்சனை அதிகமாக தான் வரும். எனக்கு கவலை இல்லைன்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து ஒரு 10 ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா
சோக கதையெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த கதையெல்லாம் சொல்லி நான் சோகத்தை வந்து நிரப்புறதுக்கு பதிலாக நான் எந்த மாதிரி விஷயங்களை சந்தோஷத்தை அடைகிறனோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். அடுத்தது நீங்களும் வந்து சந்தோஷத்தை தேடி நகர்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இந்த வீடியோ, இந்த யூடியூப் சேனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நேர்மறை ஆற்றலோடு இருக்கணும். வீடு மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, என்னுடைய யூடியூப் சேனலும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு நான் நினப்பேன். அதனால தான் வந்து நிறைய பிரச்சனைகள், வீட்டு விஷயங்கள்லாம் நான் பேசாமல் ஆன்மீகங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மன அமைதியை தருது. இது உங்களுக்கும் வந்து நிறைய மன அமைதியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய சொல்கிறேன். நான் சொல்கிற அத்தனையுமே என்னுடைய அனுபவம் சார்ந்த விஷயங்கள் தான். இன்னும் நிறைய அனுபவங்கள் வந்து இருக்கு. ஒருத்தங்க பாதியிலே கட்டடம் நின்று போச்சுன்னு சொல்றீங்களா நிறைய பேர், அந்த பாதியிலேயே கட்டடம் நின்னதுல எப்படி வாழ்ந்து இப்ப ஒரு பெரிய மாளிகை மாதிரி வீட்டை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்கூடா பார்த்தேன். அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு எப்படி உதவுச்சுன்னு நான் பார்த்தேன். அதே மாதிரி குழந்தை விஷயத்துல எனக்கு பிரபஞ்சம் எப்படி நல்ல உள்ளங்களை காட்டுச்சு அப்படிங்கிறதையும் நான் கண்கூடா பார்த்தேன். கருத்தரிக்காமலே வளைகாப்பு போட்ட ஒரு அற்புதமான தாய் வந்து பார்த்தீங்கன்னா மகாசக்தி மாரியம்மன். வளைகாப்பே போடுற பழக்கம் இல்லை, எப்படி நமக்கெல்லாம் வளைகாப்பு நடக்கும்னு நினச்ச நேரத்தில் வளைகாப்பு போட்டு அழகு பார்த்தவ நாகமணி அம்மா. இதை பற்றின வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன். என்னுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இப்படி தான் வழிபாடு செய்யணும்னு சொல்கிறதுக்கு நான் வந்து சாமியார் கிடையாது. இப்படி வேணாலும் வழிபாடு செய்யுங்க, ஆனால் உண்மையாக இருங்க. அதுதான் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு பதிவை எனக்கு நான் வந்து கொடுத்தது, இந்த தைப்பூசத்தன்னைக்கு கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னையிலேருந்து உங்க மனசுல மற்றவங்கள பத்தி நினைக்காதீங்க, உங்களை பத்தி மட்டும் நினைங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை பத்தி மட்டும் நினைங்க. அந்த முருகன் அடுத்த தைப்பூசத்துக்குள்ள உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பாங்க. நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுவீங்க, உங்க வார்த்தையை கேட்டோம், நல்லபடியா மாறி இருக்கு லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி 5ஆம் நாளும் வந்து கோமாதா வந்து சாப்பிட்டாங்க. இந்த கருப்பு கண்ணுக்குட்டியை வந்து ஏமாத்துவாங்க எப்போவுமே அவங்க, அதனால வந்து அவங்களுக்கு தனியாக வாழைப்பழமும் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நன்றி.